ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் அரஸ் ராஜா. அமைதியா இருக்க வேண்டிய இடங்கள் 7 இருக்குது. ஒரு பாயிண்ட். நாம அமைதியா இருக்க வேண்டிய இடம் எதுனா, ஒருத்தரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற சூழல்ல, அவங்கள பத்தி நாம அந்த இடத்துல பேசுவதை அறவே தவிர்த்திடணும். 2வது இடம். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கும்போது அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அமைதியா இருக்க வேண்டிய 3வது இடம். ஒருத்தவங்க ரொம்ப காயப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம எது பேசினாலும் அவங்களை இன்னும் அதிகமா காயப்படுத்தும் அப்படிங்கிற இடத்துல நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. 4வது இடம். சில பேருக்கு என்ன பழக்கம்னா, நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன, நம்ம சொத்து என்ன, நம்மளுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன, எல்லாரும் கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா பிளான்களையும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 5வது இடம். ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு எந்த முழு அறிவுமே இல்லாத இடத்துல நம்ம அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருத்தவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிற போது நம்ம பேசாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலும் அமைதியும் வரும். 7வது இடம். எங்க மதிப்பு இல்லையோ அந்த இடத்துல நம்ம பேசவே கூடாது.